அதுவும் பாத்தீங்களா வெறும் 2000ல இப்போ நாங்கள் கேரளா ட்ரிப் அதுவும் சூப்பர் பைக்கில் போக போகிறோம். பிக்சர் ஒரு பயங்கரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ஏர்லி மார்னிங்கே ஒரு மெயில் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வார்னிங் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணே கொஞ்சம் சைடு மிரர் பார்த்துட்டு வாண்ணே, ஏன்னா உயிரை வாங்குறீங்க. என்ன முக்க நாள் வண்டி 100 தாண்டாது வச்சாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மில்லியன் பர் ஹவர்ஸ் வச்சிருக்கேன். வண்டி 200லயே போனாலும் 100ல தான் காட்டும். வண்டியில் வேற அந்த குயிக் ஷிஃப்டர் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது வேற போயிருச்சா என்னன்னு தெரியல வச்சாரு. முன்னிலேருந்து கியர் ஷிஃப்ட் பண்ணவே முடியல. என்ன ஆயிடுச்சு இதுக்கு? செயின் அவங்க சொன்ன மாதிரி தான் நல்லா தான் க்ளீன் பண்ணேன். சரி ஓகே, கால் பண்றேன். இப்ப கால் பண்ணாதீங்க, 2 நாள் நான் இயற்கை ரசிக்க போறேன். ஆனா ஹெச்ஆர், டு யூ பிலீவ் மீ, 2000 ரூபாயில எப்படி 3 போயிட்டு வர முடியும்னு? ஹெச்ஆர், உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லவா? நீங்க வந்து டிராவல் பண்றீங்கன்னா உங்க வீட்டுல எப்படியும் காசு தர மாட்டாங்க. இன்கேஸ் நீங்க காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பீங்க, வேலைக்கும் போக மாட்டீங்க, காசும் கையில நிக்க ஈஸியா வந்துட்டு எப்படி அமௌண்ட் சேவ் பண்றதுன்னு சொல்றேன். இது ப்ரொமோஷன் இல்ல, இது ஒரு ட்ரிக்ஸ். நம்ம ஊர்ல நான் மட்டும்தான், நம்ம மட்டும்தான். ஆனா பசங்களை நோட் பண்ணீங்களா, சூப்பர் பைக்னா டக்குன்னு திரும்புவாங்க. அவங்க தாங்க ரியல் பைக். எவனாச்சும் சூப்பர் பைக் முறுக்கு சவுண்ட் கேட்டுட்டு திரும்பலினா அவன் கண்டிப்பா வானவில் சேர்ந்தவனா இருப்பான். ராஜு பாய், 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் ஹெச்ஆர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஹார்ட் ரேசர் சி. இன்னைக்கு ரைடு எங்கே போகிறேன்னு ஆல்ரெடி இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணிட்டேன். இன்ஸ்டா ஐடி தெரியாமல் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட நேம் ஹார்ட் ரேசர் ஆர்சி இன்ஸ்டாவில் இருக்கும். இன்னும் ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் வாங்கல. என்னடா வைசர் காலியா? அப்புறம் இது காயாவனுச்சு. இதை வச்சு தான் லடாக் போகலான்னு நினச்சேன். இது எங்கே வச்சு இப்படி கீழே வந்துச்சு? எங்கேயோ வசமாக வச்சு கீழே. இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம ரைட் போக போகிறோம். இப்போ நம்ம 10 hourலேயே தான் வைசர் வருவாங்கணுமே. இப்போ நம்ம எடுத்தோடனே லடாக் போகலாம் தான் பார்த்தோம். சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம எங்கேயாச்சும் வெளியே சுற்றிட்டே இருந்தால் தான் அது பழக்கமாகவும் இல்லை. அங்கே போய் ட்ரிப்பு வெறுத்துருன்னு சொல்லிட்டு திடீர்னு அப்போ தான் ப்ளூபி கால் பண்ணான். கால் பண்ணி ப்ரோ வா ப்ரோ எங்கேயோ ரைடு போகலான்னு. ஆனால் ரைடு இப்போ போகிற அளவுக்கு என்கிட்ட டப்பு இல்லை. செலவு பண்ணிட்டேன். செலவுன்னா தண்ட செலவு இல்லை, யூஸ்ஃபுல்லான செலவு தான் பண்ணினேன். இப்போ காசு காலியா. ஸோ எங்கள் அம்மாட்ட தான் ஒரு 2000 ரூபா வாங்கிட்டு, அதுவும் பார்த்தீங்களா வெறும் 2000ல இப்போ நாங்கள் கேரளா ட்ரிப் அதுவும் சூப்பர் பைக்கில் போக போகிறோம். இந்த 2000 ரூபாய் தவிர்த்து வேறு எந்த செலவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியாவில். அதுவும் இல்லாமல் என் வண்டி நடுவில் ஒரு பிரச்சனை பண்ணிச்சு பாருங்க. நம்ம 10 hour வாங்கினதுலேருந்து இந்த சாமியே மறந்துட்டு வச்சாரு. சாமி கும்பிட்றதே இல்லை. இருங்க ஒரு அட்டனன்ஸ் போட்டு வருவோம். எப்படி கிட்ட போய் கும்பிட முடியாது. இன்னைக்கு வேற புரட்டாசி சனி. எங்கேருந்தே சாமி கண்ணுக்கு தெரியுதா? நல்லா தெரியுது. அப்புறமேட்டு வண்டிக்கு பூஜை போடுறேன். ஹெச்ஆர், ஒரு பயங்கரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ஏர்லி மார்னிங்கே ஒரு மெயில் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வார்னிங் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. வண்டிக்கு இந்த மாதிரி நம்பர் பிளேட் போடாமல் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அண்ட் வந்துட்டு எட்ஜஸ்டர் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு. அடி ஆத்தி அப்படின்ட்டு. இது பைக்கர்ஸ் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸு, பிடிக்காத ஒரு விஷயம் கூட ஒரு 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 சுச்சுவேஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த நம்பர் பிளேட்டு போட்டு ஓட்டுறது, இந்த சூப்பர் பைக்கில் நார்மல் அட்ஜஸ்டர் போட்டு ஓட்டுறது, நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்படி இப்படின்னு ஓட்டிடலாம். நம்ம இன்ஃப்ளூயன்ஸே நம்மளோட ஃபேஸ் எல்லாத்துக்குமே தெரியுமா, அதனால நம்மளால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அவங்க சொல்கிறபடி நம்ம செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அமைதியாக இருக்கேன். இன்னைக்கு காலையில் தான் ஹெச்ஆர் நம்பர் பிளேட்டு அட்ஜஸ்டர் எல்லாமே மாற்றிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா மூணாறு தான். அதுவும் இந்த 2000 ரூபா பணம் வச்சுக்கிட்டு தான் நம்ம அண்ணே கொஞ்சம் சைடு மிரர் பார்த்துட்டு வாண்ணே, ஏன்னா உயிரை வாங்குறீங்க. நானே நல்லா போகணுன்னு நினச்சா கூட இங்கே பார்த்தீங்களா வண்டி வந்துட்டு 20-30 தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். என்ன முக்க நாள் வண்டி 100 தாண்டாது வச்சாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மில்லியன் பர் ஹவர்ஸ் வச்சுருக்கேன். வண்டி 200லயே போனாலும் 100ல தான் காட்டும். என்னடா சரி இவ்வளோ என்னடா பட்டர்ஃப்ளை. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ரொம்ப சவுண்டு வச்சா. வீட்டில் வந்துட்டு ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த டமால் டுமீல் கல் உடைக்கிற சவுண்டு, கம்பி இருக்கிற சவுண்டு. சரி, அதை தாண்டி எங்கள் கோயிலுக்கு அங்கே சொன்னால ராமர் கோயில் இருக்குது மாமாங்கத்தல்னு. ஸோ வந்துட்டு நம்ம விளாக் பார்த்துட்டு சேலத்தில் வந்துட்டு அந்த கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் அதோட லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சிடுறேன். இல்லைனா கூட இதோட டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த கோயில் கேட்டுட்டு இருந்தீங்க, எங்கே இருக்குது அந்த லொக்கேஷன், நீங்கள் மட்டும் போயிட்டு வரீங்க அப்படின்ட்டு. அங்கே பீஸ்ஃபுல்லாக போகலான்னு பார்த்தா எங்கள் அப்பா வந்துட்டு சாமி பாட்டு ரேடியோ செட்டு ஃபுல்லாக போட்டுட்டு, ஐயோ ரேடியோ செட்டுன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, ஸ்பீக்கர் செட்டு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். போய் இன்னைக்கு வைப் பண்ணலான்னு பார்த்தா கோவிந்தா கோவிந்தா. இவ்வளோ பட்டர்ஃப்ளை நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தேன். உங்கள் கண்ணுக்கு தெரியுது அந்த பட்டர்ஃப்ளைலாம். ஒரு ஒன்று மூணு சொன்னோம் ஏதோ சொன்னாங்களே, எம்எஃப்சி கூட ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு மாற்ற சொன்னார், மூடு சுங்கோ ஏதோ ஒரு சுங்கு சொன்னார். அந்த சீசனில் தான் இவ்வளோ பட்டர்ஃப்ளை வருமோ. நான் சின்ன வயசில் மொட்டை மாடியில் தொடப்பு குச்சி வச்சு அடிச்சு விளையாண்டிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த சீசனே போயிடுச்சு, பார்க்கவே இல்லை. அப்புறம் எங்கே நேச்சுரலாக அழிச்சு விட்டானுங்க. ஓகே, நம்ம 10 hour நல்லா இருக்குல்ல. அதாவது நம்மளோட ஹைனா
இப்போ நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் சார். நான் வண்டியில் பொறுமை வந்துருச்சு எனக்கு. வண்டி எடுத்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பொறுமையே கிடையாது. எடுத்தா வந்துட்டு 100 150ன்னு அது டே பை டே ஆக இப்போ நார்மல். இப்போ வந்துட்டு ஸ்பீடாமீட்டர் வந்து 39 காட்டுதா, ஏன்னா ஒரு 50 இல்லை 60 போயிட்டு இருக்கும் இப்போ வண்டி. கூட்டிகிட்டு போல அந்த ஸ்வைன்னு ஓட்டி நம்ம ஹெச்ஆர் இங்கே திடீர்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிற்க முடியல, ஸ்வைன்னு போயிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு லோன் கொடுத்தான்னா அவர் வேறு இந்த வண்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் கொண்டு போய் காட்டணும். ஆனால் ஹெச்ஆர், டு யூ பிலீவ் மீ, 2000 ரூபாயில் எப்படி 3 போயிட்டு வர முடியும்னு? ஆனால் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஐயோ, பில்லு வாங்க மறந்துட்டேன். சரிங்க, ஃபோன்பேயில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். எங்கள் அம்மா 2000 தான் போட்டாங்க. 1650 ரூபா சம்திங் ஜிபே பண்ணேன். டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஹெச்ஆர், உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லவா? நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படியும் காசு தர மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பீங்க, வேலைக்கும் போக மாட்டீங்க, காசும் கையில் நிற்காது. ஈஸியாக வந்துட்டு எப்படி அமௌண்ட்டு சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது ப்ரொமோஷனில், இது ஒரு ட்ரிக்ஸு. உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட பைக் இருந்தால் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் நீங்கள் பிளான் பண்ணால் சரி. அதாவது நான் பைக்கில் போகிறவங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். இது என்னோட ட்ரிக்ஸு. நான் இப்படி தான் ட்ராவல் பண்ணுவேன். எப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் உங்கள் வண்டியில் நீங்கள் போகிறீங்கன்னா, வண்டி வந்துட்டு நீங்கள் ட்ராவலில் வச்சுருப்பீங்க, ட்ராவல் கோசம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா. ஸோ வந்துட்டு 100 ரூபா பெட்ரோல் தான் இருக்கும். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட எப்படியாச்சும் மீட்ரு போட்டு 100 ரூபா 50 ரூபான்னு சொல்லிட்டு காசு வந்து சேர்த்து வைக்காதீங்க. 100 ரூபாய்க்கு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊற்றிடுங்க, இல்லை 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து டேங்கில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி, அந்த கடைசி 7 டே இருக்குல்ல, ஏன்னா அது நீங்கள் 10 டேஸ் முன்னாடி ஃபில் பண்ணிங்கன்னா எடுத்து ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அந்த 7 டேஸ் இருக்குல்ல, வீட்டிலே நிறுத்தி வச்சுட்டு வீட்டில் வந்துட்டு அம்மா ஒரு 100 ருபீஸ், அம்மா இல்லை 50 ருபீஸ் அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அது பெரிய அமௌண்ட்டாக நினைக்காம 50 ரூபா 100 ரூபா கொடுத்துருவாங்க. நீ ஒரே முட்டுக்கு நான் ட்ராவல் போனோம், எனக்கு 2000 ரூபா கூட 3000 ரூபா கூட இருந்தாங்கன்னா உடனேலே அடிப்பாங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பெட்ரோல் சேவ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் வந்துட்டு ட்ராவல் எக்ஸ்பென்சிவ்லாம் உங்கள் இது அது ட்ரிக்ஸ் தெரியல. இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்துட்டு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் ப்ரொமோஷன் எங்கே போனாலும் தான் ப்ரோ நான் யூடியூபர், உங்கள் ஹோட்டலுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுங்க. அப்படி தான் எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. எங்கடா போயிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லானா அங்கே போயிட்டு இந்த ஹோட்டல் பற்றி பெருமையாக பேசணும். எதுவும் பொய் சொல்ல போகிறதில்ல, அதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். அவங்க வீடு இப்படி போடுவோம் அப்படி போடுவோம். நமக்கு வந்து இந்த பீஸ்ஃபுல் ட்ராவல்னால இந்த ப்ரொமோஷன் ட்ராவல் நான் பண்ணுறதில்ல. ட்ராவல் பண்ணி போய் ப்ரொமோஷன் பண்ணுவோம்ல, அது பண்ணுறதில்ல. இங்கேயே லோக்கலில் ஏதாச்சும் இஎம்ஐ கட்டுறதுக்கு இவன் இருக்கானே ஐனா, இவனுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு, பெட்ரோல் செலவு, அப்புறம் அது பேர் என்னது இஎம்ஐ, அதெல்லாம் சேர்த்து இவனுக்கு மாதம் 50,000 நான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க சாபு காணோம். அம்மா இட்ஸ் மீ, நானா பயந்துட்டு தானே வர்றோம் சூப்பர் பைக் அப்படின்ட்டு. நம்ம ஊர்ல நான் மட்டும்தான், நம்ம மட்டும்தான். வாட்டர் வாஷ் இல்ல, பீஸ்ஃபுல் ரைட். மறுபடியும் என்ன டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டாங்க. வண்டி வாங்க வந்திருக்காங்க பாரு, வண்டி வாங்க வந்திருக்காரு போ. சரி ஓகே, கால் பண்றேன். இப்போ கால் பண்ணாதீங்க, 2 நாள் நான் இயற்கையை ரசிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் ஒரு பாட்டு கச்சேரியாக போடுறாங்க. ஐயோ, இயற்கையை ரசிக்கிறேன்னு சொல்ல மாதிரி என்ன சிரிப்பு? பாடா பாடு. இயற்கையை ரசிக்கும் போது வண்டி ஏதோ ஆகுது. செயின் லூப் அடிச்சதுக்கப்புறம் வண்டி ஸ்மூத்தாக இருக்கு. ரூமில் செயின் லூப் அடிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். தனியாக வந்தால் இது நல்லா இருக்கு. ஐயோ, எவ்வளோ தூரம் போகுது. எப்படி சமயம் போனல விட்டா நான் ரோட்லேயே படுத்துருவோம் போல. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஏர் பெண்டு தாங்க. இது வந்து நான் 2019 ஸ்டார்ட் பண்ண இந்த ஏர் பெண்டில் கார்னிங் அடிக்க ரொம்ப பிடிக்கும். சில டைம்னா முட்டி தொடும், ஆனால் இது கொஞ்சம் சேஃப் இல்லை தான். ஏன்னா அந்த நடுவில் இந்த பேட்ச் இருக்குங்களா, பேட்ச் இல்லாத ரோட்டில் அடித்தா சூப்பராக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு. சும்மா அது பண்ணும்போது நான் ஏதோ ஒரு 3 செகண்டுக்கு VR46 மாரி ஃபீல் பண்ணுவேன். அந்த ஸ்ட்ரைட் ரோடு பாருங்களேன், இதெல்லாம் தோணும். ஆனால் நான் இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு பிளாக் ஷிப், நான் பிளாக் ஷிப் இல்லைங்க, அது பெரிய கம்பெனி. நான் பிளாக் ஷிப்னா எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இப்போதைக்கு நான் நார்மலாக ஓட்டிகிட்ருக்கேன். 45னா என்ன ஒரு 75 இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுமை 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 கடைப்பிடிக்கணும் ஹெச்ஆர், இல்லைன்னா மோதிடுவானுங்க. ஆனால் பசங்களை நோட் பண்ணிங்களா, சூப்பர் பைக்னா டக்குன்னு திரும்புவாங்க. அவங்க தாங்க ரியல் பைக்ஸ். எவனாச்சும் சூப்பர் பைக்கு முறுக்கு சவுண்டு கேட்டுட்டு திரும்பலினா அவன் கண்டிப்பாக வானவில் சேர்ந்தவனாக இருப்பான். பாய்.
பசங்க போல அவங்க. நான் இந்த குட்டி பாப்பாக்க ஒரு காரில் இருந்துச்சா, அதுக்கு நான் டாட்டா சொன்னா பசங்க அங்கேருந்து அப்படின்னு கத்துறாங்க. அடி உடம்புல ஒரு மாதிரி சிலுக்கிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன். அதுவும் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நான் ஒரு ட்ராவல் பண்ணுறேன். அதாவது போனேன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 கண்டென்ட் கிடைக்கும், 4 vlog பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு யூடியூபராகவே மாறிட்டேன். ஃபஸ்ட்டு வந்த புதுசு பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூபராகவே ஃபீல் பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுறது தான் பண்ணுவேன். இந்த சொசைட்டி இருக்கு, சொசைட்டி கும்மி வச்சு குத்துதுங்க, கும்மியை வச்சு குத்துது, சும்மா இல்லை. இப்போ வந்துட்டு நமக்கு எதுவும் வேணாண்டா, பீஸ் மட்டும். ஆனால் வாழ்க்கையில் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸ் என்றைக்கும் கை விட்டுறாதீங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் நிற்கிற ஒரே மூச்சு கடைசி வரைக்கும் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா. ஹஸ்பண்டும் கிடையாது, ஒய்ஃபும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, இந்த போலீஸ்னவனும் கிடையாது. எனக்கெல்லாம் ஃபினான்ஷியலாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறது எங்கள் அப்பா மட்டும்தான், எங்கள் அம்மாவும் தான். சொல்கிறேன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா வந்து நிற்கிறது யார்? அப்பா தான் ஃபஸ்ட்டு நிற்பாங்க, இல்லைன்னா அம்மா ரெண்டாவது. நீ வந்து கொலையே பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான். உனக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அடிதடி பிரச்சனை என்ன வாட்டவர்னாலும் அதில் வந்து நிற்கிறது அப்பா தான். இதை தாண்டி பிரதர்ஸ், அதை தாண்டி வர்றது தான் ஃப்ரெண்ட்ஸ், அதை தாண்டி வர்றது தான் மித்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் கோசம் இன்னொன்று. இது ஏன்டா சொல்கிற, நீ எங்கே சமத்தியாக அடி வாங்கிட்டேன்னு கேட்டால், எஸ் ஐம் லாட் ஆஃப் அடி வாங்கி, இன்க்ளூட் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ. பிச்சா இருக்கான்ல, அவனும் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். எனக்கு சிரிப்பே அதான் வச்சேன். எங்கடா என் லைஃப் நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் போல, இவனுங்கெல்லாம் ஜாலியாக இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மச்சான் எனக்கு முடியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அதை பார்த்து நான் அவன் கஷ்டப்படுறான்னு சிரிக்கவா, அப்பாடி எனக்கு ஒரு கம்பெனி கிடச்சிட்டான்னு சொல்லி சிரிக்கவா, ஒன்றும் தெரியல எனக்கு. சரி ஓகே மச்சான் பார்த்துக்கலாம். ஆனால் உனக்கு அட்வைஸ் பண்ணுற பார்த்தியா, என் வாழ்க்கையே கும்மி வச்சு குத்திட்டு இருக்கானுங்க, இதில் நீ கும்மியறதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு தான் எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. லைஃப்பில் ஒரே அட்வைஸ் எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே. ஒரு ப்ராப்ளம்னா அது நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க. அதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க. அண்ட் திங்க் செல்ஃபிஷ். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கோசம் செல்ஃபிஷாக யோசிக்கிறது தப்பு இல்லை. இல்லைன்னா அதே டைலாக் தான், பூமியை வச்சு ராடு சொல்லிடுவானுங்க. வாடி தான் ஃபஸ்ட்டு ஒரு கேட்டு வந்திருக்கோம். என்ன ஒன்றா இப்போ மறுபடியும் கீர் பிரச்சனை பண்ணுது. நான் வாட்டர் சர்வீஸும் பண்ணலை. இந்த நம்பர் பிளேட் வேறு பார்க்கும் போதே கடுப்பாகுதே. இப்போ தான் செயின் லூப் அடித்தேன், ஒருவேளை கரெக்டாக க்ளீன் பண்ணலையோ. ஆமான்னு நினைக்கிறேன் ஹெச்ஆர். ஐயோ இப்போ மறுபடியும் அவன்டா கீர் போடாமல் ராவடி பண்ணுறது. இது தான் அந்த அண்ணன் கையில் கொண்டு வர்றாருல, அது பார்த்தாலே எனக்கு பல்ராம் ஞாபகம் தான் வருது. எப்பயுமே நம்ம தான் எந்த கடை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று வாங்கி போட்டுருவார். இவனுக்கு வேற கால் அடிக்கணும். இது பார்க்காதீங்க, அவன் அம்மனமாக இருப்பான். ஹெச்ஆர் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி 1 மணிக்கு 35 ரூபாவில் முடிச்சிட்டேன். இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், எப்படி பார்த்தாலும் 350 ரூபா குறையாமல் இருக்கும். ஐயோ என் வண்டி சாவிங்க பாக்கெட்டில் தான் இருக்குது. எங்கே எனக்கு முன்னாடி ஒரு போலீஸ் அண்ணன் இருந்தார், தான் நான் அப்படியே பம்பிகிட்டே வந்துட்டேன். என்னடா ஸ்டார்ட் ஆகல? எவனோ ஒருத்தன் லாரி மலாக்கில் பார்க் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். யாரா சாமி இது? ஆள் இருப்பாரா போயிட்டாரா? எதுவும் ஆகாமல் இருக்கணும். பெயிண்ட்டு கடை, நம்ம சிவாட்ட சொன்னால் கூட பெயிண்ட் எடுத்துகிட்டு போவானே. பெயிண்ட் லாரி போல் வச்சார், நைட்டு தூக்கத்தில் கமுத்தி விட்டார் போல். பாவம், அது பாவம் சொல்லக்கூடாதா? அவங்க லாரி ஓட்டுறவர் எப்படியும் வந்துட்டு 3 நாள் 4 நாள் வெளியே லாங் ட்ரைவ் போவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அப்பா வீட்டுக்கு வருவார், லாரி ஓட்ட போயிருக்காரு, சீக்கிரம் வந்துடுவார், அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளே போய் யோசிச்சா தான் சரி எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம ஒரு ஃபேமிலி மேனாக மாறணும்ல. லைக் எனக்கு ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அவங்கள கேர் பண்ணணும், அந்த பையனோ பொண்ணோ அவங்களெலாம் கேர் பண்ணணும்ல.
அதெல்லாம் நினைக்கும் போது இந்த ஸ்பீட்லாம் போகவே கூடாது. சின்ன வயசில் வந்துட்டு ஸ்பீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் டேட்டோ கூட போட்டிருப்பேன். ஆட்டோ இங்கே பாருங்களேன் டேட்டோ கூட போட்டிருக்கேண்ணா 299. அப்படியே ஏதோ ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு மாரி நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஸ்பீடில் போகிறதெல்லாம். ஆனால் அந்த டே ஆகாச்சு அந்த ஏஜ் ஆக எங்கள் அப்பா அம்மா பயப்படுறதெல்லாம் எனக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா அப்பா அம்மாவுக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். சார் ப்ளூ வந்துட்டு சரியான ஒரு ஆப்பை வச்சு விட்டான் எனக்கு. நான் வந்துட்டு இப்போது ஃபஸ்ட் ரோல்லேருந்து செகண்ட் ரோல் வந்துருக்கேன். அங்கே ஏன் நான் சரியாக பேசலைன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போலீஸை நான் வந்தாரா சரி லைட்டாக இருந்தாலும் நம்மகிட்ட ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்படியே நம்ம மனசில் பதிஞ்சிச்சு போலீஸ் பார்த்தா பம்பணும் அப்படின்னு மாரி நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சா. சரி ஓகே அப்படின்னு அந்த இடத்துல எதுவுமே நான் பேசலை. ப்ளூ இருக்கான்ல ஆக்சுவலாக நாங்கள் வந்து டென்ட் ஸ்டே தான் பண்ண போகிறோம். அங்கே வந்துட்டு ப்ளூ வந்துட்டு செகண்ட் டோல்கேட்டில் இருக்கிறதா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணான். இப்போ என்ன சொல்கிறான், ப்ரோவே நீ செகண்ட் டோல்கேட்டில் அங்கே என் பேர் சொல்லு ஒரு டென்ட் தருவாங்க அதை வாங்கிட்டு வரதெல்லாம் ஏதோ ஒரு ஓகே தான். இந்த டென்னரில் நான் எங்கிட்டன்னு வச்சு எடுத்துகிட்டு வருவேன். நம்ம ஐநா பாவம் இதுவரை பிபிஎஃப்பும் பண்ணல, மேலே எந்த ஒரு ரேப்பிங்கும் பண்ணல. சீக்கிரம் கலர் மாற்றணும், கண்ணு கூசுது. எல்லோரும் நம்ம ஐநாவை கண் வைக்கிறாங்க. அதாவது நம்ம ஹெச்ஆரை சொல்லலை, இந்த பீப்புள் வந்துட்டு கண்ணு கூசுகிற அளவுக்கு பச்சை கலரில் இருக்கா எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்ணு வச்சுட்டு நம்ம ஐநாக்கு உடம்பு சரியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, சீக்கிரம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஃபேக் லவ் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், பேட்ரி லோ ஆகிடுச்சு. மணி 1:42. பொறுமையாகவே போகலாம், என்ன அவசரம். ஹெச்ஆர் அங்கே பலமாக ஒரு ரைடர்ஸ்லாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அசார்ட் போட்டுக்கிட்டு சொயின் போயிட்டுருக்கானுங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறானுங்க. ஒரு வேளை புது வண்டியாக இருக்குமோ, புது வண்டியாக இருந்தாலும் ஹைவேல எது போடுறாங்க ரைடர்ஸ் போல். ஆமாம் அப்போ அவங்க ரைடர்னால் நாம் யார், நாமளும் தான் ரைடர்ஸ். நாம் வந்து இந்தமாரி டீம் ரைடாக பண்ணுறது நிறுத்திட்டோம். இவங்க வேறு என்னமோ பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு எல்லாம் வண்டி ஒரே மாரி இருக்குது. ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்களோ. எதுக்கு இவ்வளோ கேள்வி, கிட்ட போய் பார்த்துருவோம். ஐயா அண்ணே கிட்ட வரும்போது தான் சரியா வச்சாரு. ஹார்லின்னு நினைக்கிறேன், ஹார்லி கூட இப்போ ஏதோ விட்டுருக்காங்கல்ல, அது எல்லாரும் ஓட்டிகிட்டு போகிறாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் அங்கே லைனாக 5 வண்டி ஸ்வைன் ஒன்றாவே போயிட்டுருக்காங்க. ரோஸ்பீட் எல்லோரும் ஊடியே போட்டிருக்கானுங்க. நம்மளும் தான் ஊடி போட்டிருக்கோம். கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்துக்கலாமா. அங்கே ஒரு வண்டி ஹார்லியா, நான் ட்ரைம் பேச்சார் இது. நான் கூட ஹேர்லியோன்னு நினச்சிட்டேன். ஆனால் எதுக்கு இல்லான் ட்ரெயினுக்கு ஒரே மாரியே போகுது. இருந்துட்டு போட ஷோரூம் எப்படி கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறாங்க கூட. தேர்ட் நம்பர் பிளேட். உனக்கு ஒரு கேஸு, அவங்களுக்கு ஒரு கேஸு, எனக்கும் ஒரு கேஸு தான். ஃப்ரெண்டில் நான் போடல. பேன் ஹெச்ஆர் வண்டியில் வேறு அந்த குவிக் ஷிஃப்டர் ஏதோ சொல்லுவாங்கள்ல, அது வேறு போயிருச்சா என்னன்னு தெரியல. ஹெச்ஆர் முன்னிலேருந்து கியர் ஷிஃப்ட் பண்ணவே முடியல. என்ன ஆயிடுச்சு இதுக்கு. செயினு அவங்க சொன்ன மாதிரி தான் நல்லா தான் க்ளீன் பண்ணேன். என்ன ரொம்ப என்னன்னு தெரியல, பார்ப்போம். இப்போதைக்கு கிக் ஷிஃப்டர் இல்லாமல் தான் ஓட்ட முடியும். இது இருந்தாலும் அங்கே போய் தான் பார்க்கணும். எங்கடா மேப் எங்கே சுற்றுது. ப்ளூவே எங்கே ப்ளூ இருக்கா? ஆப்போசிட் ரோட்டில் அந்த கடை இருக்கா? ஓகே, அங்கே ஃபோன் பண்ணி சொல்லு, பச்சை கலரில் வண்டி ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட கொடுங்கன்னு. இதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன் பார்த்துக்கோ. ஒன்வேல வர சொல்கிறான். டேய் ஒன்வே மூடி வச்சிருக்கானுங்க, ஒன்வேல வர சொல்கிறான். இங்கே எங்கடா ஒன்வேல இதில் போகிறது? க்ளவுஸ் போட்டு ஓட்டி க்ளவுஸ் இல்லாமல் ஓட்டவே முடியல. ஒரு க்ளவுஸ் எங்கே பாக்கெட்டில் வச்சுருக்கேன்.
எனக்கு வேறு மனசு வேறு பொழும் பொழுன்னு இருக்கு. வண்டி இத்தனைக்கு நான் எடுக்கிறதே இல்லை சார். சர்வீஸ் பண்ணி 300 கிலோமீட்டர் தான் விட்டேன். அதுக்குள்ளே இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. தீபண்ணன்ட்டு அப்புறமேட்டு கால் பண்ணி கேட்போம். அண்ணா கிப்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குதுண்ணா அப்படின்னு தான் உட்காந்து அழுகணும். இந்த பாட்டி யாருக்கிட்ட உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க? நீ பொறுமையாக கதை சொல்லு பாட்டி. யார் என்ன பண்ணா என்ன, நீ கஞ்சா அடிக்காது மட்டும் இரு. இதேமாதிரி தெளிவாக இருக்கலாம். என்னமோ பிளேஸ் சொன்னான், என்ன பிளேஸ்ன்னு தெரில. எங்க கடை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க? இந்த கடையா? இவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வேற கீர் வேற உழுக மாட்டேங்குது. ஆல்ஃபா டி, ஓகே. ஓ ஆமாம், இவங்கெல்லாம் உட்காந்து அந்த இது போட்டுட்டு இருந்தாங்க. எங்கடா இங்கேருந்து யாருமே காணா. ஒரு அண்ணன் தார், அவரும் போயிட்டாரு. பைக்கர்ஸ்லாம் இங்கே உட்காந்து போட்டுட்டு இருந்தது நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இவங்க பிளாக் பந்தர் மட்டும் எப்படி நீட்டாக இருக்குது.